அனைவருக்கும் என் அன்பிற்கினிய வணக்கங்கள். நான் ஆயாலினி. நான் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நான் பேச எடுத்துள்ள தலைப்பு புத்தகம் எனும் போதிமரம். புத்தர் புத்திமதியானவர், ஆனால் அவர் ஞானம் பெற்ற இடம் போதிமரம். அந்த மரத்தடியில் அமர்ந்துதான் அவருக்கு மெய்ஞானம் கிட்டியது. அது போலவே நம்மால் நாமே அறிய செய்யும் திறன் கொண்டது ஒரு புத்தகம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மரம் போலவே, ஒரு மரமானது எவ்வாறு வேரூன்றி கிளை தலைத்து மலர்களை கொண்டு பறவைகளுக்கு பாதுகையாக, பாதசாரிகளுக்கு நிழற்கொடையாக பன்முக பயன்பாடுகள் தருவது போல ஒரு புத்தகம் வாசிப்பின் வழி நம்மை நாமே அறிந்து கொள்ளவும் பலரை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. இதையே ஒரு மறைநூல் நூலெல்லாம் தேடினும் உயிர் கொன்று நுண்ணியம் தேயாம் ஞானம் செருக்கற்றார் மாட்டு என்று விளக்குகிறது. இதன் சிறப்பையே மகாத்மா காந்தியும் நான் படித்த நூல்கள் தான் என் வாழ்க்கையை உருவாக்கின என்கிறார். ஆனால் இன்றைய காலத்தில் எதை படிப்பதென்று ஒரு தனி விவாதமே எழுகிறது. மதிப்பெண்களுக்காகவா அல்லது நம்மை மதிப்பூட்டுதலுக்காகவா என்று. பாட புத்தகங்கள் தாண்டிய வாசிப்பு அலுப்பு தட்டாமல், சலிப்பு ஏற்படாமல் நம்மே மேலே அழைத்து செல்லும். நம்முடைய உபரி வாசிப்பு சப்தம் இல்லாமல் நம்மிடம் பல மாற்றங்களை செய்கிறது. நம்முடைய வார்த்தை திறன், ஈடுபாடு, வெளிப்படுத்தும் தன்மை, புத்தி கூர்மை ஆகியவற்றில் இயல்பாக பல முன்னேற்றங்களை இந்த வாசிப்பு நிகழ்த்துகிறது. ஒரு நல்ல புத்தகம் 100 ஆசிரியர்களை போல அது நம்மை ஞான ஒளி நோக்கி அழைத்து செல்லும். புத்தகம் படிப்பது நம்மை ஒரு நல்ல மனிதனாக மாற்றும் ஒரு முக்கியமான படி. ஆளுமையை உயர்த்த, அறிவை வளர்க்க, வாழ்க்கையின் வழிகளை தெளிவாக புரிந்து கொள்ள புத்தகமே நம்மை வழி நடத்தும் ஒரு போதி மரமாக உள்ளது. சில புத்தகங்கள் 1000 புத்தகங்களின் செறிவை தனக்குள் அடைகாத்து கொண்டிருக்கின்றன. புத்தகங்கள் படிப்பதன் மூலம் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள முடியும். நான் படித்த புத்தகங்களுள் சிலவற்றை உங்களுக்கு பரிந்துரை செய்யட்டுமா? கற்கா கசடர என்னும் நூல் பள்ளிகளை பற்றிய புரிதலை உருவாக்கியது. How to Win and Influence People என்ற புத்தகம் தனிநபருக்கும் இந்த உலகத்திற்குமான உரையாடலை பற்றி விவரிக்கிறது. அக்கினி சிறகுகள் அப்துல் கலாமின் தலைமை பண்பை உணர்த்தியது. இதனுடன் திருக்குறள் அனைவரையும் மேம்படுத்தும் ஒரு வாழ்வியல் அறநூலாகும். இந்த வாசிப்பினை இன்னும் மேம்படுத்த புத்தகங்களை பரிசாக தந்தால் வாசிப்புடன் ஈகை குணமும் இரட்டிப்பாகும். இந்த வழக்கம் 15ஆம் நூற்றாண்டிலேயே வந்துவிட்டது. வரும் வாரங்களில் நடக்கவிருக்கும் புத்தக கண்காட்சியிலிருந்து இந்த பழக்கத்தை கடைபிடிப்போமா? இதன் மூலம் நன்மக்களாய் திகழ்ந்து இந்நாட்டினை நல்வழிப்படுத்துவோம். வாரி வழங்கும் இத்திருநாடு படுகிறதே பெரும்பாடு. இதற்கு தீர்வு நம்மோடு, செயல்படுவோம் கையோடு. எனவே புத்தகம் வாசிப்போம், புத்துலகை சுவாசிப்போம். இந்த பொன்னான வாய்ப்பை என் அன்பிற்கினிய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.